கிறிஸ்துவில் அன்பார்ந்த வாழ்த்து நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக இரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிறவர் நம் எல்லோரையும் இந்த இடத்துல அழைத்து வந்தார் என்று நாம விசுவாசிப்போம். ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. தொடர்ந்து நம்மை தேவன் ஆசீர்வதித்து நடத்தும்படி தூய ஆவியானவருடைய பரிசுத்த தேவ பிரசனத்திற்குள்ளே நம்ம வருவோம். இந்த ஜெபத்தோட்ட புத்தகத்துல அருமையான ஒரு பல்லவி சொல்லுகிறது. 154வது பல்லவி, அதாவது பாடல், தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, என்னை பேசும் தெய்வமே என்று சொல்லி தமிழ் ஆங்கிலத்திலே நாம சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஆமாண்டவரே. 154. அன்பினாவியே, துணையாளரே, கேட்கும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே துறையா வாழ வேண்டும். வல்லவரே, நல்லவரே, வாழ வேண்டும். வல்லவரே, நல்லவரே. Holy Spirit, loving Spirit, comforter, Holy Spirit, welcome you now in this day. Fill me, lead me, you Spirit, fill me, lead me, you Spirit. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, கேட்கும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளமே துறையா வாழ வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. வல்லவரே, நல்லவரே, என்று வாழ வேண்டும். வல்லவரே, நல்லவரே, என்று வாழ வேண்டும். வல்லவரே, தூய ஆவியானவருடைய பிரசனம் நம்ம மத்தியில இருக்கிறது என்று முழு நிச்சயத்தோடு கூட நாம விசுவாசிப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம எல்லோரையும் ஆட்கொண்டு நடத்தும்படிக்கு அவருடைய பிரசனத்தினாலே நம்மை மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, நீர் ஆவியானவர், நீர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று விசுவாசத்தோடு கூட நம்ம எல்லோருமாய் கண்களை மூடி உருக்கத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். Let us all close our eyes and pray. எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, Our most holy and loving heavenly Father, எங்கள் எல்லாரையும் மீட்டு ரட்சிக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் வாழ்கிற இயேசு கிறிஸ்துவே, the Lord Jesus Christ who died for us on the cross, who rose again and is living for us. எங்களை அனுதினமும் சத்தியத்தின் பாதையிலே நடத்துகிற தூய ஆவியானவரே, The Holy Spirit God who leads us in the ways of truth every day. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. With tons of thanks, Father. கோடி கோடி ஸ்தோத்திரம் With ஆண்டவரே. tons of praise. இந்த சாயங்கால வேளையிலே எங்கள் எல்லாரையும் நீர் கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் We ஆண்டவரே. give you thanks that you brought all of us together in this evening. ஆண்டவரே, இந்த 4வது வாரத்தின் செவ்வாய்க்கிழமை நாட்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we give you thanks for the
4th Tuesday of this month. இந்த மார்ச் மாதத்தில் எங்களை நினைவு கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Lord, we thank you that you have remembered us on this month. இங்க வந்திருக்கிற எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். We completely submit ourselves, our families, and each and everyone who's come. ஆவியான தேவனே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. Holy Spirit, God, take complete control of us. இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். May you abundantly bless each and every servant of God who watch this prayer through YouTube and online. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. Bless all those who share and subscribe to our channel as well. இங்க வந்திருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் டீனேஜ் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரையும் கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். Surrendering each and every teenagers, youngsters, and all those who have come here today. இசைக்கிற, பாடுகிற, துதிக்கிற, வேதம் வாசிக்கிற எல்லா பிள்ளைகளையும் உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Bless those who pray, who play, who sing, and give worship to your name. தூய ஆவியானவரே எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஆண்டவரே. Holy Spirit, God, take complete control of us and lead us. எங்களை பாதுகாத்து வழி நடத்தும். You take care of us and lead us. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். Giving you all the glory, honor, and praises. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ, we offer this prayer and we pray. சொல்லுங்க ஆமென். Amen. ஆமென். ஆமென். வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஹalleluya ஹalleluya Hallelujah. தூங்கிட்டு இருக்கீங்களா? Hallelujah. ஹalleluya கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, உங்களை தேவன் பார்க்கிறார். மனுஷன் அல்ல, தேவன் உங்களை பார்க்கணும். அவர் நம்மை ஆசீர்வதித்து இந்த நிமிஷம் வரைக்கும் நம்மை கண்மணி போல காத்திருக்கிறார். ஆகவே அந்த தேவனுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக தான் இந்த தொடக்கத்துல நம்ம பாடினோம். தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே என்று சொல்லி அந்த தெய்வத்தை நம்ம ஆண்ட சமூகத்துல கொண்டு வந்து நம்மையும் தேவன் இந்த நாளில கொண்டு வந்தமைக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவனுமாக இந்த நாளிலே இன்னொரு துதி பாடல் நாங்க எடுத்து பாடலாம். உங்கள் அதே பாடல் புஸ்தகத்திலே 116வது பாடல். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி. 116 சாங் நம்பர். தேங்க்யூ லார்ட். ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் ஆள வேண்டும். ஆண்டவரே எங்களை ஆட்கொண்டு எங்களை நடத்தும் என்று சொல்லி ஆண்டு கருத்தில் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். நன்றி. தேங்க்யூ லார்ட். சாங் நம்பர் 116. தேங்க்யூ ஜீசஸ். அதே கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட். இயேசப்பா, அகிலமெல்லாம் இயேசுவின் திருநாமம் பரவ வேண்டும் ஆண்டவரே. ஆறுதலும் ஒரு வசனம் ஆண்டவரே, அது அனைவரும் கேட்க வேண்டும் அப்பா. தேங்க்யூ. ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாது கல்வாரி அன்பில் கண்டே மாகிட வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாது கல்வாரி அன்பில் கண்டே மாகிட வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும். சொல்லுங்க. ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். இருளி வாழும் ஆண்டர் பேரொழியை காண வேண்டும். ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஆமென். இருளில் வாழும் ஆண்டர் பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும். இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் ஆண்டர் பேரொழியை கண்டு
இங்கு அனைவரும் கேட்க வேண்டும், இங்கு அனைவரும் கேட்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனத்தை அகிலமெல்லாம் நம்ம சொல்ல வேண்டுமா? அது ஏன் சொல்லணும்? அது ஆறுதல் தரும் வசனம். இந்த நாளில நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பார்த்தோம், எந்த இடத்திலும் நமக்கு ஒரு நீதி கிடைக்கிறது இல்ல, எந்த இடத்திலும் உண்மை இல்ல, எந்த இடத்திலும் நமக்கு நன்மையான காரியங்கள் நடக்கிறது இல்ல. ஆனா ஆண்டவருடைய திரு சமூகத்துல மாத்திரதான் அதெல்லாம் கிடைக்கும். ஆகவேதான் இங்க சொல்லுது, ஐயா உன் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உங்க வசனத்துலதான் அது அனைவரும் நம்ம கேட்க வேண்டும் என்று சொல்லு. ஆகவே அந்த ஆறுதலான வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக நம்மை தான் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா ஆராதனையும் செய்யுங்க. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. வார்த்தை வழியாக அவர் படைப்பை சிருஷ்டிகளின் நாயகனாய் இருக்கிறார். நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்மை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். நமக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். நம்ம ஜீவிக்க சுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஆறுதலை தேவன் அப்படியே ஆராதனை பண்ணுங்க. ஆமா, எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் சொல்லணும். நீங்க துதிக்கிறது உங்க காதலை கேட்கணும். மௌனமா அல்ல, எவ்வளவு சத்தமா பேசுறோம், எவ்வளவு சத்தமா சண்டை போடுறோம். கடவுளுடைய வார்த்தைகளை துதிச்சு அப்படியே துதிங்க, துதிங்க. ஹalleluya. பெரியவரே, நல்லவரே, வல்லவரே, போதுமானவரே, எங்களை பாதுகாப்பவரே, எங்களை அரவணைக்கிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, எங்க நல்ல ஆயனே, எங்க நல்ல மருத்துவரே, அழகானவரே, அருமையானவரே, இனிமையானவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மையே ஆராதிக்கிறோம். ஆராதிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. கர்த்தாவே, ஆரோக்கியத்தை தாங்க ராஜா. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். விடுதலையோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கும். எங்கேயுமே நிம்மதி கிடையாதுமா. ஆண்டோட சமூகத்தில் ஒன்றுதான் நமக்கு நிம்மதி கிடைக்கும். ஏன்னா அங்கதான் ஆறுதல் தேவன் நம்ம இருக்கிறார். ஆகவே இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்த வசனத்தை பார்க்கிறோம். ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 20. Matthew chapter 6 verse 20. இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எடுத்து படிங்க. Matthew chapter 6:20. But lay up for yourselves treasures in heaven, where neither moth nor rust destroy, and where thieves do not break in and steal. படிங்க ஐயா. மத்தேயு 6:20 என்ன சொல்லுது? பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கின்றதுக்கும் இல்லை, அங்கேயே திருடன் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. அல்லேலூயா. எங்க சேர்த்து வைக்கணுமா பொக்கிஷத்தை? பரலோகத்துல, இன் ஹெவன்ல. உங்க எல்லா காரியங்களும் ஹெவன்ல சேர்த்து வைக்கணுமா? ஏன்னா அங்க எந்த திருடனும் வந்து உங்களை எந்த கண்ணமிட்டு கூட திருட மாட்டான் என்று சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய கருத்துல நம்ம தாக்கி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை, எங்க கிட்ட இருக்கிறது எல்லாம் உனக்கிட்ட சரண்டர் பண்ணுகிறோம் ஆண்டவரை. நாங்க சரண்டர் பண்றோம் சுவாமி. என் கர்த்தர் அதை பிடித்துக் கொள்ளுங்க, அதை பராமரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து இன்னொரு துதி ஆராதனை பாடலை 247வது பாடல், சாங் நம்பர் 247. Thank you Lord. Amen. நன்றி தகப்பனே. Yes Lord. Thank you. நன்றி அப்பா. போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. போதுமானவரே, புதுமையானவரே, ஆமென், பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. சொல்லுங்க, போதும். போதுமானவரே, புதுமையானவரே, பாதுகா
பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. Thank you Lord. எனக்காக புறக்கணிக்கப்பட்டேன், அதனால் நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டேன். எனக்காக அவமானம் அடைந்தேன், மகிமையிலே பங்கு பெற செய்தீரே. நீரே எனக்கு போதுமானவரையா. நன்றி அப்பா. பாதுகாப்பவரே, என் பாவம் தீர்ப்பவரே. சொல்லுங்க, போதுமானவரே, எனக்கு போதுமானவர், எனக்கு புதுமையானவர், எனக்கு பாதுகாப்பவர், என் பாவம் தீர்ப்பவரே. சிலுவையிலே ஏழ்மையானதா செய்தவனால் மாற்றி விட்டீரே. சிலுவையிலே ஏழ்மையானதா என்னை செல்வதனால் மாற்றி விட்டீரே. சாபங்களை சுமந்து கொண்டார், நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருந்தா. சாபங்களை சுமந்து கொள்ளதான் நான் ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருந்தா. ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை 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 ஆயுளெல்லாம் ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவையிலே தேவன் ஏழ்மையானதனால் நாம் செல்வந்தனாய் மாற்றி விட்டிருக்கிறாராம். சாபங்களை அவர் சுமந்து கொண்டனால ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாராம். இந்த தேவன் நமக்கு போதுமானவராய் இருக்கிறபடியால அந்த நல்லவரான தெய்வத்துக்கு நம்ம நன்றி சொல்லலாமா? ஐயா, இதோ இந்த ஆண்டு சிலுவையின் ஆண்டவரே தியானங்களை தியானிக்க என் கர்த்தர் என்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீரே. உமக்கே எங்கள் ஆராதனைகள், உமக்கே நன்றி என்று சொல்லி எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி நன்றி என்று சொல்லுங்க. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி, இந்த நாளிகைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்க குடும்பங்களிலே ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் கண்மணி போல காத்து ராஜா, இந்த வருஷத்திலே மறுபடியும் இந்த சிலுவையின் மேன்மைகளை நாங்கள் தியானிக்க என் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருக்கும் ஜீவனை கொடுத்திருக்கிறதே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் செல்வந்தனாய் மாற எங்களுக்காக ஏழ்மை கோலத்தை எடுத்துக்கொண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. ராஜா, எங்களை புனிதனா மாற்ற புனிதனாம் கடவுள் எங்களுக்காக மனிதனாய் உருவெடுத்து வந்தீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் கண்களை மூடுங்க, கரங்களை மாத்திரம் பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்க. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே, இந்த நாள் முழுதும் எதையோ கேட்டோம், எதையோ பார்த்தோம், எதையோ பேசணும், எதோ கொடுத்தோம், வாங்கணும், போனோம், வந்தோம். இப்பொழுது உங்க சமூகத்துல வந்திருக்கோம், உண்மை பார்க்க வந்திருக்கிறோம், உங்கள் பாதம் பணிய வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கட்டும் என்று சொல்லுவோம். இந்த சிறு ஆராதனையில உங்களை தாத்தி ஒப்பு கொடுங்க. தேவன்
உங்கள் ஒவ்வொரு பாதங்களையும் அழகானவைகளாய் மாற்றுவார். ஏனென்றால் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அந்த பாதங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. உங்களையும் ஒப்பு கொடுங்க. ஆராதனை வேளையில தேவ கரம் உங்களுக்கு கொடுக்கிறது. நீங்க உணர்வீங்க. எங்கோ இருக்கிற உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் அடைக்கலமாய் இருப்பார். இந்த பிள்ளைகள் எந்த தவறான வழிகளில் போகாதபடிக்கு தேவன் காத்துக் கொள்வார். ஓ காட், நன்றி. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியை உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியை உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாததே. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. என் இருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். என் இருதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். என் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். எனக்காகவே பாடுகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். எனக்காகவே பாடுகள் பட்டார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு சிறகில் உடைத்த பறவை அது வானில் பறக்குமோ. சிறகில் உடைத்த பறவை அது வானில் பறக்குமோ. உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ. உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ. அது ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும். என் வேதனை யாருக்கு புரியும். என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார்.
இயேசுவுக்கு தெரியும் உன் வேதனை இயேசுவுக்கு புரியும் உன் தனிமை உன் சோர்வுகள் இயேசுனை தேற்றுவார் இயேசுனை தேற்றுவார் இயேசுனை தேற்றுவார் இயேசுனை கண்கள் மூடி நாம ஜெபிக்கலாம். ஒவ்வொரு உள்ளத்தையும் பார்க்கிறவர் தேவர் ஒருவரே மாத்திரம். நம்ம முகத்தை பார்க்கலாம், மத்தவங்களுக்கு சொல்லலாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கிறேன்னு சொல்லலாம். ஆனால் ஓரத்திலே உள்ளத்துல வடிகிற கண்ணீரை என் தேவன் தவிர யாருமே விசாரிக்கவே முடியாது. ஒரு கணவன் இருதயம் ஒரு மனைவிக்கு தெரியாது, மனைவியின் இருதயம் கணவனுக்கு தெரியாது, பிள்ளைகள் இருதயம் தாய் தகப்பனுக்கு தெரியாது. வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் ஆறுதல் படுத்த போகிறார். வார்த்தை வழியாக இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அருமையான என் சகோதர சகோதரிகளை தேவனுடைய வார்த்தை தான் அவங்களுக்கு ஆறுதல் படுத்த போகிறது. இந்த சிலுவையின் மேன்மைகளை கொஞ்சம் நினைத்து பாருங்க. அவருக்காக எதுவும் படல, நமக்காக நம் பிள்ளைகளுக்காக இந்த காரியங்களை ஏற்றிருக்கிறார். ஆகிய அண்டக்கத்தில் ஒப்பு கொடுக்கும். உன்னை எவ்வளவு நாள் விசுவாசத்தில் வளராது இருப்போம், உன்னை எவ்வளவு நாள் வேதத்தை நம்ம படிக்காது இருப்போம், உன்னை எவ்வளவு நாள் இயேசுவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லாது இருப்போம், உன்னை எத்தனை நாட்கள் நம்ம பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருப்போம், உன்னை எத்தனை நாள் நீதியோடு வாழ மாட்டோம், பரிசுத்தத்தோடு வாழ மாட்டோம், உண்மையோடு வாழ மாட்டோம். இதற்கு ஒரு முடிவை எடுப்போம். ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த சிலுவையின் மேன்மை என்னை வைத்திருக்கிறேன், அடுத்த வருஷம் எனக்கு தெரியாது, ஆனால் இந்த நாட்களில் என்னை எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உமக்காக நாங்கள் எங்க வாழ ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி அந்த கருத்து ஒப்பு கொடுக்கலாமா? இப்போ தேவன் நம்மோடு கூட பேச நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். எங்களை எல்லோருக்கும் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக கண்டு செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பாடினது போல இயேசுவை தவிர எங்களுடைய இதயத்தை யாராலும் தெரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை தவிர, இயேசுவை போல் எங்களை தெரிந்து கொள்ள, எங்களை புரிந்து கொள்ள யாராலும் முடியாது. அதன்படியே எங்களுடைய ஆவி ஆத்மா சேரங்களுடைய கரங்களோடு கொடுக்கிறோம். எங்களுடைய மனதில் இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், ஒவ்வொரு பயங்கள், ஒவ்வொரு பிரச்சனைகள், ஒவ்வொரு குழப்பங்களை உங்களுடைய கரங்கள் நாங்கள் சமர்ப்பணிக்கின்றோம். எங்களை நீர் மாத்திரம் தேற்ற முடியும். எங்களை ஒருவரால் மாத்திரமே எங்களை ஆற்ற முடியும். எங்களை ஒரு விஷயாக நீர் ஆறுதல் படுத்த வேண்டும். இன்றைக்கு சிலுவையின் மேன்மை குறித்து நாங்கள் கேட்க போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் கேட்கிற வசனத்தின்படி நாங்கள் வாழ, நாங்கள் விசுவாசிக்க, நாங்கள் செயல்பட கர்த்தர் நீர் எங்களுக்கு பலனாக இருக்கிறபடியால் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு இருதயங்களும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து வழிநடத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு பலவீனத்திலிருந்தும் பரிபூர்ண பலத்தை நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் கேட்க போகிற வசனத்திற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிற தேவ ஊழியரை நீங்க மறைத்து பேசுங்க இயேசப்பா. நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு விட்டு விடாதபடிக்கு அதை எங்களுடைய இருதயத்தில் பலகைகளை எழுதி கொண்டு நாங்கள் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிற ஞானத்தை கொடுக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். ருசியாக இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்து எல்லா துதிக்கான மகிமைகளை எங்கள் ராஜனாக்கி உமக்கே நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னதமான நாமத்தினால இந்த ஆராதனையை ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லி, ஐயா இந்த நாள் ஆராதனைகளில் எங்களை கொண்டு வந்து நன்றி. தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகிறோம் என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. ஹalleluya. சொல்லுங்க praise the Lord. ஹalleluya. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நம்ம செலுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லோரையும் விசேஷமாய் ஆசீர்வதித்து தேவ சமாதானத்திற்குள்ளே நம்மை வழிநடத்துவார். இன்றைக்கும் கூட இந்த சிலுவை தியானத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லாரையும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் நம் நினைவாய் இருக்கிறார். இந்த தலைப்புலதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் நம் எல்லாருடைய நினைவாய் இருக்கிறார்.
நாம மறந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை மறக்கிறதே இல்லை. நாம பிஸியா இருந்தாலும் கூட சரி, ஆண்டவருடைய பார்வை என்றென்றைக்கும் நம்ம மேலேயே இருக்கிறது. ஆகவேதான் நம்ம ஆராதனையில மிக அருமையாய் பாடினோம், ஆண்டவரே நாங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் பாதத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம், உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம், உம்முடைய அன்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, சிலுவிலிருந்து ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளை இந்த நாட்கள்ல நாம் தியானம் பண்ணி கொண்டே வருகிறோம். அதுல பாருங்க, ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வாழ வைப்பதற்காக பிதாவாகிய தேவனிடத்துல நம்ம எல்லோரையும் அவருடைய மகனாய் மகளாய் மாற்ற நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து இருக்கிறார். அதோடு கூட மாத்திரம் இல்ல, அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரும் 2வது வார்த்தை சொல்கிறது, நம்ம எல்லோரும் பரலோகத்தை வந்து அடைய வேண்டும் என்று சொல்லி நம்ம மேல அவர் நினைவாய் இருக்கிறார். 3வதாக தன்னை பெற்றெடுத்த தாயை ஒருபோதும் மறவாதபடிக்கு யோவானிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்களையும் தேவன் நினைவு கூர்ந்தார். 4வது, அவர் கைவிடப்பட்டார், நாம் கைவிடப்படக்கூடாது என்று சொல்லி அவர் நம்ம மேலே நினைவாய் இருக்கிறார். 5வது, தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார், நாம் தாகம் அடையக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மேல நினைவாய் இருக்கிறார். 6வது வார்த்தை, எல்லாமே முடிந்தது, நாமும் பரலோக ராஜ்யத்திற்கு நம் வந்து சேர்க்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று அவர் நினைவாய் இருக்கிறார். நாமும் நம்முடைய ஆவியை கடைசியாக பிதாவாகிய தேவனுடைய கரத்தில போகும்படியாய் நம்முடைய ஆவி ஆத்மா அவரிடத்துல போய் சேரும்படிக்காக நாம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே தேவன் நம்மேல நினைவா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க, கர்த்தர் என்மேல் நினைவா இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 40வது அதிகாரம், Psalms 40, 17th verse, 17வது வசனம். சங்கீதம் 40வது அதிகாரத்திலே 17வது வசனம். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க, சத்தமா படிங்க. But as for me, I am poor and needy, but the Lord takes thought for me. You are my help and my deliverer. Do not delay, O my God. ஆமென். சங்கீதம் 40வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுது? நான் சிறுமையும் எளிமையுமாய் நான் இருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார். என் தேவனே என்னை ஆசீர்வதிக்க, என் மேல் நினைவாய் இருக்க, என்னை பலப்படுத்த நீங்க லேட் பண்ணாதீங்க ஆண்டவரே, நீர் தாமதியாதேயும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது விசேஷமாய் சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமாய் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் ரொம்பவும் உமக்கு முன்பதாக தாழ்மையா இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் கர்த்தரோ என் மேல நினைவாய் இருக்கிறார். நாம் எந்த அளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்றவர்களை மன்னித்து மனமாற ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுடைய குற்றங்களை நாம மன்னிக்கிறோமோ, ஆண்டவர் நம்ம மேல நினைவாயிருக்கிறவராய் இருக்கிறார். அதுதான் இங்க சுருக்கமா சொல்றார். ஆண்டவரே, நான் சிறுமையும் எளிமையுமானவனாய் இருக்கிறேன் ஆண்டவரே, கூடுமான வரைக்கும் நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, கூடுமான வரைக்கும் நான் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் அவர் சொல்லும் போது நினைவாயிருக்கிறேன், நினைவாயிருக்கிறேன். நமக்கு தான் டைம் இல்ல. இங்க ஜபம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை ஜபம் நடக்குது, வெள்ளிக்கிழமை ஜபம் நடக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது இல்லையா? அநேக ஆலயங்களில சபைகளில திருப்பலி ஆராதனை இருக்கிறது, வர்ஷிப் இருக்கிறது, உபவாச கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க. ஆனா நமக்கு தான் என்ன இல்ல, டைம் இல்ல. இந்த நேரத்துல தான் படிக்கணும், இந்த நேரத்துல தான் வேலை செய்யணும், இந்த நேரத்துல தான் வீட்டு வேலை செய்யணும், இந்த நேரத்துல தான் ஏதேதோ காரியங்கள் எல்லாம் செய்யணும். இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கும் போது ஒரு வாரம் முழுசா நமக்கு கொடுக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம இடத்துல எவ்வளவு நேரம் கேட்கிறாரு ஆண்டவரே? 1 hour தான். என்னோடு கூட
1 மணி நேரமாவது விழுத்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்க விசேஷமான கேள்வி. அன்னைக்கு அவங்கள பார்த்து கேட்டாரு, இன்னைக்கு நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்கிறார். ஞாபகம் இருக்குதா? ஒரு நாளைக்கு நாம 1 மணி நேரத்தை அவருக்கு கொடுத்தா ஆண்டவர் நமக்கு 23 மணி நேரத்தை தர்றாரு. அல்லேலூயா. இல்லையா? எத்தனை அற்புதமான ஒரு சத்தியம் அன்பானவர்களே. 365 நாட்களும் நமக்கு ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதுல ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம், எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாலும் அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு தான் நல்லது. நம்மை தான் ஆசீர்வதிக்கிறார். இல்லையா? கோயிலுக்கு போனா யாருக்கு நல்லது? ஜப கூட்டத்துக்கு போனா யாருக்கு நல்லது? உபவாச கூட்டத்துக்கு போனா யாருக்கு நல்லது? யாரு போறாங்களோ அவங்களுக்கு தாங்க நல்லது. அல்லேலூயா. என்ன நடந்துச்சுங்க? யார் வந்தாங்க, யார் போனாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த வாரம் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்த வாரம் கட்டாயமா வரேன். அடுத்த வாரம் கூட யார் வந்தாங்க, யார் போனாங்க, என்ன சொன்னாங்க, இப்படியே கேட்டு காலத்தை கழிப்போம் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்நாள் வீணாய் அப்படியே போயிட்டான். கதையை போல நம்முடைய வாழ்க்கை மாறிப்போம். அதனாலதான் ஆண்டவர் ஏசாயா 55 அதிகாரத்துல சொன்னாரு, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல. வானத்துக்கு பூமி எவ்வளவு உயரமோ, கிழக்கிற்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு என் நினைவும் உன் நினைவும், என் வழிகளும் உன் வழிகளும் தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். எட்டி பிடிக்காத அளவுக்கு, வானத்தை எட்டி பிடிக்காத அளவுக்கு தேவனுடைய நினைவுகள் இருக்கிறது. நாம என்னென்னமோ நினைக்கிறோம், என்னென்னமோ பிளான் போடுறோம், நான் ஒண்ணுமே நடக்கிறது இல்லை. ஏன் ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கறது இல்லை? ஆண்டவர் ஏன் நம்மை மறக்கிறார்? ஆண்டவரை நம்ம ஒரு சிலத்துல கோச்சுக்கிறோம். நம்ம நிறைய பேர் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை பார்க்கவே இல்லை, என்னை மறந்துட்டாரு அப்படின்னு கூட சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. அப்படி நம்ம ஆண்டவர் மறந்தார் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் யாரு? நீங்க நானு தான். சொல்லுங்க, யாரு? நீங்க நான் தாங்க, நம்ம தான் காரணம். 54வது, அதாவது ஏசாயா 54 அதிகாரத்துல 54:7 வேர்ட் பாருங்க. அங்க ஒரு வசனம் ஒன்று சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு இரக்கம் உள்ளவராய் இருந்தா, எந்த அளவுக்கு அவர் நம்மை நினைவு கூர்ந்தார். இல்லையா? அந்த சிலுவை பாதையில வந்திருக்கிற நாம அவருடைய சிலுவையை நினைவு கூர்ந்தால் அவர் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நினைவு கூர்ந்து வருவார். அல்லேலூயா. 54 அதிகாரத்துல 54:7 வேர்ட். For one brief moment I left you. With deep love I will take you back. Amen. ஆமென். அல்லேலூயா. உன்னை கைவிட்டேன். எவ்வளவு நேரமா? இமை பொழுதுங்க. கண்ணு இமை இப்படி மூடி மறைக்கிற நேரம் தான் இமை பொழுது. நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே நான் உன்னை மறுபடியும் மறுபடியும் உன்னை சேர்த்துக் கொள்ள அழைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம மேல நினைவாயிருக்கிறார் பாருங்க. இமை பொழுது நம்மை மறந்தாலும் அந்த இமை பொழுது மறக்கிறார் தெரியுமா? அந்த நேரத்துலதான் நம்ம எங்கெங்கயோ போயிடுறோம். நம்ம ஆண்டவர் என்ன மறந்தாரு, என்னை துஷ்டாரு, என்னை ஏழையா விட்டுட்டாரு, கை விட்டுட்டாரு, அவருக்கு கண்ணுக்குதா, காதுக்குதா, மூக்குக்குதா அப்படின்லாம் கேட்கிறவங்க கூட நிறைய பேர் உண்டு. அதனால இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இமை பொழுது நான் உன்னை மறந்தாலும் மாறாத இரக்கத்தினாலே, கிருபையினாலே, தயவுனாலே நான் உன்னை மறுபடியும் மறுபடியும் சேர்த்துக் கொள்ள நான் வாஞ்சையா இருக்கிறேன், நினைவா இருக்கிறேன் மகனே, நான் உன்னை ஒருபோதும் மறக்கிறதே இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல நினைவு கூறார் ஆண்டவர். அல்லேலூயா. எரேமியா 29வது அதிகாரத்துல வாங்க, அங்கே 11வது வசனம் மிக அற்புதமான ஒரு வசனம். ஆண்டவர் இங்க சொல்லுகிற விசேஷமான ஒரு வசனம். ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அவர் நினைவா இருந்தார் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் பிளான குறிச்சு சொல்றாருங்க. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன பிளான் வச்சிருக்கிறோம் அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இங்க 29th சாப்டர்ல 11th வேர்ட் என்ன சொல்லுது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். படிங்க, இங்கிலீஷ் சீக்கிரம் படிச்சிருங்க. For I know the thoughts that I think towards you, says the Lord, thoughts of peace and not of evil, to give you a future and hope. Then you will call upon me
and go and pray to me, I will listen to you. ஆமென். அல்லேலூயா. படிங்க அந்த வசனத்தை மறுபடியும் என்ன சொல்றாரு பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லாரும் எடுத்துக்கிறீங்களா? எரேமியா 29:11 வசனம். நிறைய பேருக்கு இந்த வசனம் வந்து வாக்குத்தத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்லுது? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை நம்புறீங்களோ இல்லையோ, இல்ல விசுவாசிக்கிறீங்களா இல்லையோ, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்களை நினைவு கூர்ந்து உங்களுக்கே, உங்க பிள்ளைகளுக்கும், குடும்பத்திற்கும், உங்க சபைக்கும் கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நினைவுகளை நான் அறிவேன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கர்த்தர் சொல்கிறார். நாம என்ன நினைக்கிறோம் இல்லையா, எல்லாவற்றையும் நினைத்திருக்கிறேன், கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு? அவைகள் ஒவ்வொன்றும் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களா இருக்கிறது. சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளா இருக்கிறது. நம்ம பேர் மேல அவ்வளோ திட்டம் தீர்மானங்களை வச்சிருக்கிறார், அவ்வளோ நினைவு வச்சிருக்கிறார், அவ்வளோ ஞாபகமா இருக்கிறார் உன்னை என்ன மேல. ஆனா நீங்க நான் தான் அவரை விட்டுட்டு நம்ம சில நேரத்துல தூரமாய் போயிடுறோம், நம்ம மறந்துட்டு போயிடுறோம், டைம் இல்லைன்ட்டு போயிடுறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துக்கு வருவதற்காக உங்க மேல என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறேன், என்னென்ன தீர்மானம் வச்சிருக்கிறேன், என்னென்ன சஜஷன் வச்சிருக்கிறேன், அதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற மகனே, நான் எடுத்துன்னு வரும்போதுதான் நீ அன்னைக்கு வருது இல்ல. நீ நான் உனக்கு கொடுக்கணும்னு வர்றேன், நீ அன்னைக்கு தான் இருக்கிறதா இல்ல. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் இல்லையா? அவை சமாதான, அவை தீமைக்கல்ல, மாறாக சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. அடுத்த வசனம் படிங்களேன், 12வது வசனம். அப்பொழுது நீங்கள் கூடி வரணும். இல்லையா? நீங்க நினைச்சிருக்கிற நினைவை, என் உள்ளத்துல வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கொண்டு வருவேன். அப்போ நீங்க என்ன பண்ணுமா? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை ஆராதனை செய்து தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். இதனாலதான் உங்களை வர வைக்கிறது, உங்களை வாங்கன்னு சொல்றது எதுக்காக? இதுக்காக தான். எங்களை பார்த்துக்கிறதுக்கோ எங்க வார்த்தையை கேட்கறதுக்காகவோ அல்ல, மாறாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கணும். தேவன் உங்கள் பேர்ல என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறாரு, நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொள்ளும் போது நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். அடுத்த வசனம் என்ன? உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள். ஆமான்பானவர்களே, வருது போறது பெருசு இல்ல. நல்லா வாட்ட சாட்டமா வரலாம், நல்லா ஸ்டைலா வரலாம், ரொம்ப நல்லது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இல்லையா, நல்லா வரலாம். அங்க வரும்போது எப்படி வரணுமா? முழு இருதயத்தோடு என்னை நீங்கள் உண்மையாய் தேடுவீர்களானால் என்னை தேடும் போதே நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஆலயத்துக்கு வர்றவங்க, ஜெபக்கூடாரத்துக்கு வர்றவங்க, தேவனுடைய சமூகத்துக்கு வர்றவங்க நம்ம எப்படி வரணுமா? முழு மனசும் ஆண்டவருக்கே கொடுக்கிற மாதிரி வரணுமா? அரை என்ன இங்கே, அரை என்ன எங்கேயோ ஒரு மாதிரி இருக்க கூடாது இல்லையா? ஒரு சிலருடைய பார்வை தான், பார்வை இங்கதான் இருக்கும். எப்படி? பார்வை இங்கதான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும், பலிப்படுத்த பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும். என்னெல்லாம் எப்படி இந்த பார்வை, ஆனா என்ன எங்கேயோ இருக்கும், அது சிந்தனை எங்கேயோ இருக்கும். அவங்க வந்துட்டாங்களா, இவங்க போனாங்களா, இதை பார்த்தாங்களா, அது கொண்டாங்களா, நம்ம எண்ணங்கள் எல்லாம் எங்கேயோ இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய முழு இருதயத்தோடு கூட என்னை தொழுது கொள்வீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. 14வது வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வசனம், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி, நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்ட நஷ்டங்களை அப்படியே தலைகளாய் திருப்பி, நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உன்னை சேர்த்து நான் உங்களை விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க விட்டு போனீங்களோ, எதை மறந்தீர்களோ, எதை தோற்கடித்தீர்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கவே நான் உங்கள் நினைவா இருக்கிறேன். இன்னைக்கு வாக்குத்தத்தம் படிச்சேன் இல்லையா? சங்கீதம் இது மத்தேயு
6வது வசனம் ஐயா. உங்க பொக்கிஷங்களை 6:20 உங்க பொக்கிஷங்களை எங்க வைக்கணுமா? எங்க வைக்கணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பரலோகத்துல வந்து நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. உங்க பொக்கிஷங்களை இங்க வைக்காதீங்க. இங்க பூச்சும் புருடம் திருடன் வந்து திருடின்னு போயிடுவான். அதனால உங்க பொக்கிஷங்களை அங்க வைங்க. அப்பொழுது அங்கே வரும்போது இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தோடு கூட நீங்க எதை சுதந்திரித்துக் கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. ஆகவேதான் உங்கள் பேர் மேல வைத்திருக்கிற அந்த நினைவு அது தீமைக்கல்ல, சமாதானத்தேதுவான காரியங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு கூட நீங்கள் தேடுவீர்களானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதையா இருந்தாலும் அதை இரட்டத்தனையாய் நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. 1 சாமுவேல் வாங்க, சீக்கிரம் வாங்க, 2-3 வசனத்தை படிக்கலாம். அங்க அன்னாளுடைய விசேஷமான ஜெபம் இதான் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களுடைய ஜெபம், சகோதர சகோதரிகளுடைய ஜெபம், சிறு பிள்ளைகளுடைய ஜெபம், பெண்களுடைய ஜெபம், விசேஷமான ஜெபம். 1 சாமுவேல்ல 1st சாப்டர்ல 19th ஒருத்தர் படிங்க, 20th ஒருத்தர் படிங்க. இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. முதல்ல 1 சாமுவேல். They rose early in the morning and worshipped before the Lord. Then they went back to their house at Ramah. And Elkanah knew Hannah his wife, and the Lord remembered her. So it was that she became pregnant, gave birth to a son. She named him Samuel, and explained, I asked the Lord for him. Amen. அன்னாளை பைபிள் என்ன சொல்லுது? The Lord remember. Hallelujah. அன்னாளை தேவன் நினைவு கூர்ந்தார். இப்படி தாங்க இருக்கணும் நம்முடைய ஜெபம் கூட. படிங்க 19வது வசனம். அவர்கள் அதிகாலையில் எழுந்து. அல்லேலூயா. எப்ப எழுந்தாங்களா? ஆமாங்க. கர்த்தரை பணிந்து கொண்டு. அவர்கள் அதிகாலையிலே எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி முடியதோடு கூட ஆராதனை செய்து தங்கள் வீட்டுக்கு அவர்கள் போனார்கள். ஜெபம் பண்ணிட்டாங்க, போயினுக்கிறாங்க. ஆண்டுடைய வாக்குத்தத்தம் உனக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எப்படியும் கிடைக்குது ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தான் சொன்னாரு. நம்ம கேட்டுக்கிறோம், அவர் கொடுக்க போறாரு. அது வருகிற வரைக்கும் நான் என்ன பண்ணோம்? காத்திருந்து ஜெபம் பண்ணோம். அவ்வளவுதான். ஆண்டவரே இதை சொன்னீங்களே, இந்த வாக்குத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே உம்மை துதிப்பேன், ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன், ஆண்டவரே என் நினைவா இருக்கிறவரே என்னை மறுபடியும் நினைவு கூறுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவங்க காலையில எழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு தங்கள் வீடுகளுக்கு போறாங்க. அவங்க போகும்போது என்ன நடக்குது? அடுத்த வசனம். எல்கானா தன் மனைவியாக அன்னாளை அறிந்தார். கணவன் மனைவி இருவருமாய் சேர்ந்து தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து சமாதானத்தோடு கூட அவர்கள் அன்போடு கூட வாழ்ந்தார்கள். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும். காலையில ஏஞ்ச உடனே ஸ்தோத்திர ஆண்டவரே, ராத்திரி படுக்கும் போது நன்றி ஆண்டவரே அவங்க சொல்லி அவங்க படுக்கைக்கு போகும்போது பைபிள் சொல்கிறது எல்கானா, அதாவது அன்னாளின் கணவன் எல்கானா அன்னாளை அறிந்தார். அங்க அடுத்த உடனே என்ன சொல்லுது? கணவன் மனைவியை நேசித்தார், மனைவி கணவனை நேசித்தார் என்று சொன்ன உடனே பைபிள் என்ன சொல்லுது? அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார், அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி. ஒரு ஆண் பிள்ளையை கேட்டால் அந்த ஆண் பிள்ளையாகிய சாமுவேலை ஆண்டவருக்கு கொடுத்தார். மறுபடியும் ஆண்டவர் அவருக்கு 5 பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொடுத்தார். இதான் கர்த்தர் உன்னைய நினைக்கிறது. நாம அவரை மறக்க கூடாது. அவர் நம்மள ஒருபோதும் மறக்கிறதே இல்லை. நீ நினைச்சாலும் சரி, நினைக்காம போனாலும் சரி, அனுதினம் சாப்பிடுறோம் இல்லையா? தங்கறதுக்கு ஒரு வீடு இருக்குது இல்லையா? போக வர வசதி இருக்குது இல்லையா? என்னைக்காவது ஒரு வேளையாவது நமக்கு பட்டினியா போட்டிருக்கிறாரா? நல்லா கவனிச்சு பாருங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறோம். காலையில பசியோடு கூட எழுந்திருக்கிறோம். ராத்திரி என்றைக்காவது நம்ம பசியா படுத்திருக்கிறோமா? பசியா படுத்தா தூக்கமே வராதுங்க. ஏன்? கொரோனா டைம்ல நம்மள நினைக்காமலா இருந்தாரு. அந்த நாள்ல 3 வேளை தான் சாப்பிட்டோம். மத்த நாள்ல எல்லாம் கொரோனா டைம்ல 5 வேளை 6 வேளை கூட சாப்பிட்டோம். எல்லாருக்கும் லீவ் இருந்துச்சு. கம்பெனி எல்லாம் லீவ் இருந்துச்சு, கடைங்கெல்லாம் லீவ் இருந்துச்சு இல்லையா? உடையாமன் திறந்துருந்துச்சு. என்னது? வீட்டு கிச்சனு. அல்லேலூயா. அந்த நாள்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய வேலை இருந்துச்சு. ஒரு வேளைக்கு 5 முறை சாப்பிட்டாங்க. விதவிதமான பஜ்ஜி போண்டாலாம் சாப்பிட்டுக்கிறாங்க அந்த நாள்ல.
தேவன் நினைவு கூர்ந்தாரா இல்லையா? ஹலோ, நினைவு கூர்ந்தாரா இல்லையா? நினைவு கூறுகிற தெய்வங்க அவரு. அவர் ஒருபோதும் மறவாத தேவன் அவர். அல்லேலூயா. நம்ம மேல எவ்வளவு அக்கறை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்கிறது, மகனே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, இயேசுவே உன் பார்வையிலிருந்து நான் மறக்கப்படுவதே கிடையாது. என்னை எப்பொழுதும் நினைக்கிறீங்க ஆண்டவரே. நாம மறந்தாலும் அவரு மறக்கிறது இல்லைங்க. ஒரு வாரம் சர்ச்சுக்கு போல, ஒரு வாரம் ஜெபக்கூடத்துக்கு போல, அடுத்த வாரம் நம்மள வானா சொல்றாரு. ஒருவேளை மனுஷருங்க சொல்லலாம், ஏன் போன வாரம் வரல, இந்த வாரம் வராது போ அப்படின்னு கூட சொல்லலாம் கோவத்துல. ஆனா ஆண்டவர் சொல்வாரா? இல்லங்க, யாரா இருந்தாலும் அன்போடு கூட அழைக்கிற தேவன். என்ன சொல்றாரு அவரு? நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கடைசி வசனம் தாங்க, கடைசி வசனம் தான். அப்போ சிலர் 10ஆம் அதிகாரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. அங்கே கொர்நேலியை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு பெரிய கேப்டனுங்க, 100 பேருக்கு அதிபதி. அவர் மிலிட்டரி படை கேப்டன். அவர் எவ்வளவோ பேர் அவர்கிட்ட வேலை செய்யறாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிஸி மனுஷன் இன்னைக்கு ஒரு சின்ன பிசினஸ் இருந்தாலே பிஸி ஆயிடும் இல்லையா? எங்க வீட்டம்மா ஒண்ணுக்குது, வேலையில இருந்து வீட்டுக்கு வந்தோன்னா போன் வரோம். என்னன்னு கேட்டாக்கா, நாளைக்கு ஷெடியூலாம், நாளைக்கு யார் யார் எங்க போனோம் அங்க போனோம். ஒருத்தன் இந்திக்காரனுக்கு ஒரு போன் வரும், துமே உதர் ஜாவ் அப்படின்னு. கலைக்காரனுக்கு போன் வரும், நீ இல்லு போகு அப்படின்னு. தெலுங்குக்காரர் ஒரு போன, நீ இக்கட போ அப்படின்னு. கட்சியில தமிழ்காரர் ஒருத்தர் போன் பண்ணுவாரு, நீ நாளைக்கு அந்த இடத்துல இருக்கிற, அந்த பக்கத்துல இடத்துல இருக்கிற 4 பேரை கூட்டின்னு போ அப்படின்னு சொல்லி. அவ்வளோ பிஸி அந்த அம்மா. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சின்ன வேலை வந்தோம், ஒரு சின்ன பிசினஸ் வந்தோம். இப்பதான் புது பிசினஸ் பிரதர், இப்பதான் ஒண்ணுனா வந்துருக்குது பிரதர், அதனால ரொம்ப பிஸியா இருக்குது. கொஞ்சம் பிஸி கம்மியான உடனே வந்துடுறேன் பிரதர் சர்ச்சுக்கு அப்படின்னு இல்லையா? அப்பதான் பாஸ்டர் கேட்குவாரு, ஏன்பா நீ வேலை இல்லாத நேரத்துல டெய்லி வந்துருவேன். 6 மணினாக்கா 6:30 மணிக்கு அது 7 மணினா 6:30 மணிக்கு வந்துருவேன். 6 மணினா 5:30 மணிக்கே சர்ச்சுக்கெல்லாம் வந்துருவேன். இப்ப கேட்டா உனக்கு அப்போ வேலை இல்ல, இப்ப வேலை கிடைச்ச உடனே நீ பிஸி ஆயிட்ட பத்தியா? அதனாலதான் ஆண்டவர் கொஞ்ச நாள் வேலை கொடுக்காத வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆனாலும் சரியான நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். இந்த பிஸி மனுஷன் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஒரு 2 வசனம் மட்டும் இங்கிலீஷ்ல படிச்சிருங்க. 1 and 2 10th chapterல, Acts 10th chapterல 1 and 2. At Caesarea there was a man named Cornelius, a centurion of what was known as an Italian cohort, a devout man who feared God with all his household, gave alms generously to the people and prayed continually to God. இதுதாங்க அவர் செய்த வேலை, வேற ஒண்ணும் இல்ல. அவர் கேப்டன் தான், அவரு பெரிய கேப்டன், நல்ல ஆஸ்தி உடையவர். அவர் ஒரு கேப்டன் எப்படி இருப்பாரு? அவ்வளவு ஆஸ்தி உடையவர். படிங்க, தமிழ்ல படிங்க சீக்கிரம். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியோ என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். வாழ்ந்து வந்தார், பிள்ளைகளோடு கூட மனைவியோடு கூட வாழ்ந்து வந்தார். அப்புறம் அவன் தேவ வாக்கியம் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும், நல்லா கவனிங்க, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்தார். அல்லேலூயா. இதுதான் தெய்வ பயம், ஃபியர் ஆஃப் த காட். தெய்வ பயத்தோடு கூட இருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களையும் செய்து எப்பொழுதும், நல்ல கவனிங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாய் இருந்தார். அவரு 100க்கு அதிபதினா ஒரு நாளைக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்கணுங்க. எப்படி 100 பேருக்கு வேலை கொடுக்கணும்? எவ்வளவு பிஸியா இருந்திருப்பார், நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அந்த அதிகாரம் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம். அவ்வளவு பிஸியான மனுஷன், அவ்வளோ பிஸியில கூட அவர் எப்படியா இருந்தாராம் பாருங்க. பக்தி உள்ளவரா இருந்தாராம், முதல்ல விசுவாசியா இருந்தாராம். 2வது குடும்பத்தாரோடு கூட, கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட தெய்வ பயத்தோடு கூட இருந்தாராம். அதோடு கூட மாத்திரல்ல, தன்னால் கூடுமான தர்மங்களை
உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்கிறவராய் இருந்தாராம். அதோடு கூட அடுத்து சொல்லுகிறது, எப்பொழுதும் அவர் என்ன பண்றாராம்? ஜெபம் பண்ணுகிறவராய் இருந்தாராம். பத்தியா, இப்படிப்பட்ட மகனை தேவன் எப்படி நினைவு கூர்ந்தாராம் தெரியுமா? பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. என்ன சொல்லுதாங்க? பகலில் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே, பகலிலே ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன், அதாவது 12-1 மணியில மத்தியான வேளையில தேவ தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவரை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன ஆண்டவரே, என் வீட்டுக்கு ஆண்டவரே வந்தீங்க, எம்எல்ஏ ஞாபகமாவா ஆண்டவரே வந்தீங்க, என் மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவா வந்தீங்க, எங்க சபை மக்களை ஆசீர்வதிக்கவா வந்தீங்க, எங்க தேசத்தை ஆசீர்வதிக்கவா வந்தீங்க, என்ன ஆண்டவரே என் வீட்டை தேடி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார் அவர். ஹல்லேலூயா. பிரத்யட்சமா, அது வரைக்கும் தரிசனம் எங்க இல்ல, அது வரைக்கும் தரிசனம் எங்க இல்ல, பிரத்யட்சமாய் தரிசனமாய் அந்த தரிசனத்துல அவர் பார்த்து கேட்கிறார், என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம செய்த உண்மைகளை, தர்மங்களை, தியாகங்களை, உதவிகளை எவ்வளவு சீக்கிரம் மறந்துடுறோம் நாம, இல்லையா? கொடுத்ததை கேட்டா என்ன சொல்றாங்க? கொடுக்கறாரு, ஊரை விட்டா போயிட்டோம், இன்னைக்கு இல்ல நாளைக்கு கொடுத்துடுறோம். கேட்க வாங்கும் போது நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஆண்டவரை நோக்கி அவர் செய்த காரியம் என்ன? அவர் ஜெபம் பண்ணாரு, பக்தியா இருந்தாரு, குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து பயபக்தியா இருந்தாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்றவரா இருந்தாரு, தன்னால் கூடுமான வரைக்கும் தான தர்மங்களை செய்தார். எந்த மனுஷன் நினைச்சானா இல்லையாங்க, எந்த மனுஷி நினைச்சாங்களே இல்லையோ, வாங்கினவங்க நினைச்சாங்களே இல்லையோ, பெற்றுக்கொண்டவங்க நினைச்சாங்களே இல்லையோ, பரலோகத்தின் தேவன் நினைச்சார். என்ன ஆண்டவரே என்று கேட்கும் போது தேவதூதன் சொல்றாரு பாருங்க, 4வது வசனம் என்ன சொல்றாரு? அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் முன் ஜெபங்களும், நல்ல கவனிங்க, யார் சொல்றது? கப்ரியேல் தூதன் சொல்றாரு, மனுஷனை பார்த்து சொல்றாரு. பரலோகத்திலிருந்து வந்த தேவதூதன், தேவனிடத்திலிருந்து வந்த தேவதூதனே சொல்றாரு, மகனே, யார் நினைச்சாங்களே இல்லையோ உன் ஜபங்களும், அப்பொழுது அவன் ஜபங்களும் உன் தர்மங்களும், உன்னுடைய தான தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்திருக்கிறது. எங்க வந்துதான்? எங்க வந்துதான்? எந்த சந்நிதி? பரலோக சந்நிதி. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் நீ ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாதே. இயேசு நாமத்தினாலே நீ ஏறெடுத்தால் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் வழிவிடும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கும் போது அது அதாவது பரலோக சன்னிதானத்தில் இருக்கிற 3 வானத்திற்கு மேல இருக்கிற பரலோக தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த ஜெபம் போய் எட்டும்படியாய் தேவன் செய்வார். நீ செய்த ஜெபங்களும் செய்த தர்மங்களும், நீ பக்தியா இருந்ததும் பயபக்தியா இருந்ததும், குடும்பத்தாரோடு கூட செய்த எல்லா ஜெபங்களும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து எட்டினது, அவருக்கு காதுக்கு வந்து எட்டினது அப்படின்னு சொல்றாருங்க. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாத்தியா? தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார்னா, ஹலோ, தேவன் நம்மை நினைவு கூர்ந்தார்னா தேவதூதனை வீட்டுக்கே அனுப்பிச்சிருவார் அவரு. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உன்னை என்னையும் தேடி வந்துருவார். என்ன சொல்றார்? வாசலண்டை நின்று நான் தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் உன் வீட்டுக்குள்ளே நான் வருவேன், உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன், என்னோடு கூட நீ போஜனம் பண்ணுவாய். கடைசியா ஒரு வசனம் 115வது சங்கீதம். அங்க பாருங்க, மிக அற்புதமான ஒரு சத்தியத்தை ஆண்டவர் சொல்கிறார். 12வது வசனம், 115 12th verse. சீக்கிரம் படிங்க. The Lord remembers us and will bless us. He will bless the people of Israel and all the priests of God. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார்.
இருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்மை நினைக்கிற தேவன் நம் ஒவ்வொரு குடும்பங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தேவன் இல்லையா? இன்னொரு அடி படிக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். பாருங்க, நல்ல கவனிங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை கட்டாயமாய் ஆசீர்வதிக்கவே நினைவு கூறுகிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவருக்காக ஊழியம் செய்கிற அத்தனை ஊழியக்கார குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, நினைவு கூறும் தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணலாமா? ஆண்டுடைய சமூகத்துல நம்ம வருவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்தும்படிக்காக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நினைவு கூறும் தெய்வமே இயேசையா என்று சொல்லி நிம்மதியை தருபவரே நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா என்று சொல்லி இப்படி ஆவியாத்மா சரீரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாருமா கண்களை மூடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிதாவாகிய தேவனே உமக்கு நன்றி. எங்கள் ஞாபகமா இருக்கிறவரே நன்றி. இந்த சிலுவை பாதையில உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியிலே நீர் வந்திருக்கிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதியை தருபவரே நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தோடு கூட வாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி. நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே. விடுதலையும் வந்ததையா. சொல்லுங்க, கண்ணே வச்சினதையா. விடுதலையும் வந்ததையா. பண்டாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாரே. ஓ அண்ணாவை வாழ்க்கை எல்லாம் மாற்றினி நன்றி ஐயா. மாலட்டு வாழ்க்கை எல்லாம் மாற்றுவினி நன்றி ஐயா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, Our loving heavenly Father, சிறுமையும் எளிமையும் மாணவர்களை நினைவு கூறும் தெய்வமே, you are the Lord who remember the poor and the needy. இமை பொழுது மறந்தாலும் எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறவரே, Even in a bad moment, oh Father God, you will still remember us. இயேசுவே உமக்கு கொடாகொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Lord, we give you tons of thanksgiving. ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி வார செவ்வாய்க்கிழமை எங்க எல்லாரையும் நினைவு கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Oh Lord, thank you for remembering us in the last
day of this Tuesday, O Lord. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூறுவீராக. O Lord, we also surrender and you remember each one of them who have gathered. நல்ல வர தடைப்பட்டு போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பீராக. We also, Father God, pray that you remember the people who couldn't come over here. ஆண்டவரே, எக்ஸாமுக்காக படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We pray for all the examination students, O Lord, who are preparing, who are yet preparing and who have done with their examination. வரப்போகிற எக்ஸாமுக்காக ஆண்டவரே இரவும் பகலும் படித்து விடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். O Lord, there are students, O Father God, who are preparing night and day, O Lord. Bless them in the preparation time. எல்லா ஸ்டூடண்ட்ஸையும் தேவன் நினைவு கூர்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. O Lord, we thank you that you will remember each one of the students. ஒரு விஷயம் கூட எங்கள் அகிலம் உலக இருக்கிற தேசத்தை நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. One moment, O Father God, we pray and we remember each and every one in the entire world. அங்கங்கே நடக்கிற எல்லா போரை ஆண்டவரே தேவன் நினைவு கூர்ந்து தேசத்தின் மேல் மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Father God, we surrender each and every country and nook and corners where the wars are happening. We believe that you will remember and bless the country. ஆண்டவரே, இந்த சிலுவை பாதை நாட்களில் யாரெல்லாம் தேசத்திற்காக குடும்பத்திற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ எல்லா ஜெபங்களை நினைவு கூர்ந்து கேட்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. O Lord, we pray in the days of this Lent that you will bless each one of the people and the families according to thy will. அன்னாலை நினைவு கூர்ந்தது போல ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்களை நினைவு கூர்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Father God, as how you remembered Hannah, O Lord, the same manner you will remember each one of the people who are waiting for the womb to be blessed. ஆண்டவரே, அதே போல இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. And also I surrender each one of them who have gathered here to be remembered. ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். O Lord, you will bless each one of them by name and with all the blessing that you have kept for them. சரீர விதமாய் இருக்கிற எல்லா பிபி சுகர் இயேசுவின் நாமத்தினாலே நார்மலாய் மாறுவதாக ஆண்டவரே. Father God, I rebuke all the sicknesses, BP, sugar and all the sicknesses that is taunting them, oh Father God. கை கால்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. I pray and declare, oh Father God, each and every hand and legs to be strengthened more and more, oh Lord. ஆண்டவரே, வெளியிலே சொல்ல முடியாத अनेक நோய்கள் இருக்கிறது ஆண்டவரே, அதை கூட உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தினாலே தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. So many diseases and sickness, oh Father God, yet we couldn't say outside, oh Father, that you have been nailed on the cross and you have taken away all the sicknesses, O Lord. இம்மட்டுமாய் காத்த எங்கள் எபினேசர் இனிமேலும் காக்க வல்லவராய் இருக்கிறமைக்காக நன்றி சொல்கிறோம். You are the Lord who took care of us this moment and will also take care of us in the coming forth. வந்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் வீடு போய் சேர கர்த்தர் கிருபை செய்யும். Father God, we surrender each one of them who have gathered here. Let them reach home safely, O Lord. துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். I give you all the glory and honor to you alone. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of my Lord Jesus Christ. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாய் இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் அனுதினமும் உதவி செய்து நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்த இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவரை துதிப்போம். Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். Amen. அதுவும் இல்லாம கர்த்தர் நம் நினைவாகவே இருக்கிறார். கடைசியாக என்ன சொல்கிறது? கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அவர் சும்மா விட மாட்டார். அவர் என்ன செய்யறாராமா? நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே அந்த நினைவு கூர்ந்து நம்மை மறவாமல் காக்கிற தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லும் வண்ணமாக உங்க கைகளில் இருக்கிற புத்தகத்திலே பாடலை 153 சாங் நம்பர் 153 ஒரு பழைய பாடல். யாக்கோபே, நீ வேரூன்றி நிற்பாய், பூத்து குலங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூமி எங்கும் நிரப்பிடுவாய், என் மகனே என் மகளே என்று சொல்லி இந்த நாளிலே இந்த பாடலை பாடி
நம்ம நினைவா இருக்க தேவனுக்கு நன்றி சொல்லி ஹalleluya கர்த்தருக்கு சாட்சியாக வாழ்வோம். thank you lord thank you lord தெரிஞ்ச பாட்டு எல்லாருக்கும் 153 thank you jesus நன்றி அப்பா thank you lord நன்றி. yes யாக்கோபே நீ வேறு ஒன்றுவாய் போத்து கொழுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். thank you lord என் மக்களே யாக்கோபே நீ வேரூன்றி இருப்பாய் எங்கும் பூத்து குலுங்கிடுவாய். thank you jesus ஆமாண்டவரே பாட்டு புக்கில் இருக்க பாருங்க எல்லாரும் யாக்கோபே நீ வேரூன்றுவாய் யாக்கோபே நீ வேரூன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன் நானே காப்பாற்றுவேன் நாள்தோறும் நீ பாய்ச்சுவேன். இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் உன்னை இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன் ஓ யாக்கோபே நீ வேறொன்றுவா என் மகனே நீ வேறொன்றுவா பூர்த்திய குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூத்து குலுங்கிடுவாய் நீ காய்த்து கனி தருவாய் பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் எந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அருமையான மகள் அல்லவோ பிரியமான பிள்ளை அல்லவோ அருமையான மகன் அல்லவோ நீ பிரியமான மகள் அல்லவோ உன்னை நான் இன்று நினைத்திருந்தேன் ஆமென் உன்னை நான் நினைத்திருந்தேன் உனக்காக என் இதயம் ஏங்குகின்றது. ஆமென் உனக்காக என் இதயம் ஏங்குகிறது. என் மகளே நீ வேறொன்றுவா என் மகளே நீ வேறொன்றுவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூத்து குலுங்கிடுவாய் காய்த்து கனி தருவாய் பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய் இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொன்னேன். ஆமென். அனுதினமும் உங்களை நினைத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களும் உங்கள் தேவைகள் நினைத்து உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். ஆமா, இந்த நிலையில நம்ம கேட்டோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கு ஒருத்தர் 10 லட்சம் கொடுக்கணும், ஆனா கேட்கும் போது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்ல, அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். தேவன் அவங்களை அவங்க தேவைகளை சந்தித்து அந்த சகோதரியை அவங்க அந்த பிள்ளைகள் கையில் பிரயாசத்தை கூட தேவன் ஆசீர்வதித்து வாங்கினவங்க கிட்ட கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே கர்த்தர் இந்த நாளில் நம்ம நினைத்து நம்ம அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிங்க, தியானிங்க, அதன்படி நடுங்க. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you all. Jesus coming soon. Thank you.